வெல்கம் டு அட்மின் லேர்னிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேயே ஃபர்ஸ்ட் இருக்கிற 1.1ல இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அந்த டாபிக்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து growth is an intrinsic property of all living organisms through which they can increase cells both in number and mass. growthன்றது வந்து இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு விஷயத்துக்கு அதுவே தன்னைத்தானே இன்சைடா எதையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, இன்சைட் இட் செல்ஃப் அதுவே பண்ணிக்கும். இது ஸ்டார்டிங் க்ரோத்துன்றது வந்து எப்படின்னா, நம்மள்கிட்ட லிவிங் ஆர்கானிசம்கிட்ட எப்படின்னா, அது நம்ம வந்து உள்ளேருந்தே நம்ம வந்து புரோட்டோபிளாசத்தை வந்து அதிகப்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா க்ரோ ஆகணும். ஓகேவா? த்ரூ விச் தே கேன் இன்க்ரீஸ் செல்ஸ் போத் இன் நம்பர் படியும் வளரும் அண்டு மாஸ் செல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பெருக்கிக்கிட்டே போகிறது. ஓகேவா? அண்டு மாஸால நல்லா பெருசாகும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து க்ரோத்துன்ற ஒரு விஷயம் நடக்குது. அது பேசிக்கான விஷயம் தான், நம்மளுக்கே தெரியும். அடுத்து என்னன்னா, அது வந்து யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் க்ரோ பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா பாக்டீரியா இந்த மாதிரி விஷயங்கள், மல்டி செல்லுலர்ன்றப்ப நம்ம எல்லாரும் வந்துடுறோம். ஓகேவா? க்ரோ பை செல் டிவிஷன் பண்றோம்ல, அதாவது உள்ளுக்குள்ள வந்து செல் வந்து டிவைட் ஆகி பெருகி இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு க்ரோத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதே இப்போ பிளான்ட்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா க்ரோத் எப்படின்னா இன்டிஃபைனைட்டாக இருக்கும், அது வாழ்நாள் பூரா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அக்வர்ஸ் த்ரூ அவுட் தேர் லைஃப் லாங் வந்து அது வந்து எப்படின்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து இப்போ பிளான்ட்ஸை பார்த்துட்டோம். அப்போ அனிமல்ஸ்ன்றப்ப க்ரோத் இஸ் டிஃபைனைட், அதாவது ஒரு காலம் வரையும் தான் நம்மளால வளர முடியும், ஒரு வயசு வரையும் தான் வளருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம அனிமல்ஸும் சரி நம்மளும் சரி ஒரு சம் பீரியட் வரையும் தான் அக்வர்ஸ் ஃபார் சம் பீரியட். ஓகேவா? அடுத்து வந்து growth in நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரென்சிக். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படின்னா எக்ஸ்ட்ரென்சிக்காக வளரும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா மவுண்டெயின்ஸ், மலைகள்னு தெரியும். அடுத்து வந்து போல்டர்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது பெரிய பாறை, இந்த மாதிரி பெரிய பாறைகள்லாம் வந்து எப்படி வளரும்னா அது வெளியில இருக்கிற விஷயங்களை வச்சு தன்னைத்தானே வளர்த்துக்கும். ஓகேவா? வெளியில வர்ற தூசி மூலமாவோ ஏதோ ஒரு விஷயத்து மூலமா அது வளரும். இதுக்கு அடுத்து வந்து சாண்ட் மவுண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எப்படின்னா மண்ணெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து வளருது. மணலாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு மணல் மேடு மாதிரி இது கிரியேட் ஆகுது. அப்போ வந்து அதுக்கு க்ரோத் நடக்குது. நான் லிவிங் ஆர்கானிசம் இந்த மாதிரி தான் வந்து க்ரோத் நடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? மண்ணெல்லாம் சேர்ந்து இதுக்கு சம்திங் ஏதோ வெளியில இருந்து நம்ம சரௌண்டிங்ல இருந்து ஏதோ தேவைப்படுது. அது வந்து மணல் இந்த மாதிரி விஷயங்கள், தூசிகள் இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு மணல் மேடு மாதிரி கிரியேட் ஆகுது. அப்ப ஒரு நம்மளோட நான் லிவிங் ஆர்கானிக்ஸ்க்கு ஏதோ சம்திங் தேவைப்படுதுன்றதுனால தான் இது என்னன்னு சொல்றோம்னா எஸ்ட்ரென்சிக் அப்படி. ஓகேவா? எஸ்ட்ரென்சிக்ன்ற ஒரு வேர்டுக்கு தான் நான் பார்த்து சொன்னேன். மலையில வந்து குமியுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதுக்கு சம்திங் எஸ்ட்ரென்சிக், வெளியில இருந்து எக்ஸ்டர்னல்ல இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. அது மணலா இருக்கலாம், தூசியா இருக்கலாம், எந்த ஒரு விஷயம்னாலும் செடிமெண்ட் ஆகி படிஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. வளர்ச்சின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு பெரிய டெஃபினிஷன். ஓகேவா? மவுண்டெயின்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்குது. போல்டர்ஸ், சாண்ட் மவுண்ட் எல்லாமே பார்த்துருவோம். க்ரோ பை சிம்பிள் அக்ரிகேஷன்னா சம்திங் ஏதோ வந்து குவியுறது, இந்த மாதிரி அர்த்தம் வந்து வருது. ஆஃப் மெட்டீரியல் ஆன் தி சர்ஃபேஸ், அது மேல வந்து படிஞ்சு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. சரி, இப்போ நான் லிவிங் திங்ஸ் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து வந்து லிவிங் செல்ஸ் எப்படி வளரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். லிவிங் செல்ஸ் க்ரோ பை த அடிஷன் ஆஃப் நியூ புரோட்டோபிளாசம் வித்தின் த செல். அதாவது புரோட்டோபிளாசம்னா ஒன்றும் இல்லை, சைட்டோபிளாசம் இப்படி இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். இது வந்து சைட்டோபிளாசம். இந்த விஷயத்துல உள்ள நியூக்ளியஸ் இருக்குதுன்னா அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்னன்னு சொல்லுவோம்னா சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் இஸ் புரோட்டோபிளாசம். ஓகேவா? அதுவும் எப்படின்னா செல்ஸ் எல்லாம் இன்டீரியரா வளருது. இந்த மாதிரி புரோட்டோபிளாசம் அதிகமாகிறதுனால நம்மளோட செல் டிவைட் ஆகுது. அதனால நம்ம லிவிங் ஆர்கானிசம் எல்லாரும் வந்து வளர்றோம். இதெல்லாம் சும்மா இது வந்து பேசிக்கான விஷயம்தான். ஓகேவா? பேசிக்கான விஷயத்த லைட்டா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நீங்க வளரும் போது இது வந்து ரொம்ப ஈஸியா தெரியும்.
அடுத்து காலேஜ் போயிட்டாலோ ஏதோ பார்க்கும்போது இது ஈஸியாக தெரியும். அதனால இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியலனாலும் இமேஜஸ் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் செல்ஸ் க்ரோ பை த பார்த்துட்டோமா. therefore growth in living thing is intrinsic. Okay, and unicellular organism like intrinsic, அதாவது லிவிங் ஆர்கானிசம்க்கு இன்ட்ரின்சிக்னு ஞாபகம் வச்சுக்கணும். நான் லிவிங் ஆர்கானிசம்க்கு எக்ஸ்ட்ரின்சிக். இது கேட்பாங்க, அதனால சொல்றேன். ஓகே, இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அண்ட் அமீபா growth occurs by cell division. பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, அமீபாவாக இருந்தாலும் செல் டிவிஷன் மூலமா, அதாவது இதெல்லாம் வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், இதெல்லாம் செல் டிவிஷன் மூலமா growth ஆகுது. அண்ட் சச் செல் டிவிஷன் ஆல்சோ லீட்ஸ் டு த growth ஆஃப் their பாப்புலேஷன். இந்த மாதிரி செல் டிவிஷன் நடந்தால் என்ன ஆகும், நிறைய பாக்டீரியா வரும், நிறைய அமீபா வரும். அதனால அவங்களோட பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா growth ஆகுதுன்னு சொல்றாங்க. growth இப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாகுது, அது வந்து செல் டிவிஷன் மூலமா தான் அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நீங்க செல் டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், செல் சம்திங் டிவைட் ஆகுதுன்னா அது வந்து growthம் ஆகும். அண்ட் வந்து இன்னொன்று ஆஃப் ஸ்ப்ரிங்கும் கிரியேட் ஆகும். அதோட குட்டி குட்டி ஆஃப் ஸ்ப்ரிங்கும் நிறையா கிரியேட் ஆகுதா. அப்போ வந்து ரீப்ரொடக்ஷனும் செல் டிவிஷனும் சேம் தான். மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மியூச்சுவலி சம்திங் அவங்களுக்குள்ள வந்து இருந்துக்குது. ஏன்னா க்ரோத் ஆயிடுச்சுன்னா அது ரீப்ரொடியூஸும் ஆயிடுதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். க்ரோத்துன்றது பார்த்துட்டோமா. அடுத்து வந்து செல்லுலர் ஸ்ட்ரக்சர்ன்றது போகலாம். செல்லுலர் ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து செல்லுலர் ஸ்ட்ரக்சர்ன்றப்ப ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். First, all living organisms are made up of cells which may be prokaryotic or eukaryotic. Prokaryotic or unicellular. Prokaryoticனா unicellular, அதாவது நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். இது வந்து ப்ரோகேரியாட்டிக். இதில் எப்படின்னா நியூக்ளியட்ன்ற விஷயம் இருக்குமே தவிர நியூக்ளியஸ் இருக்காது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காது, கோல்கி பாடி இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரோகேரியாட்டிக்ல இருக்காது. அப்போ வந்து இதில் ஒரு லேக் இருக்கு. ஓகேவா, அதனால தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ப்ரோகேரியாட்டிக் ஆர் யூனிசெல்லுலரா இருக்கும். அண்ட் லேக் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியை அண்ட் ஆர்கனைல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காது, கோல்கி பாடிஸ் இருக்காது, அண்ட் சோ ஆன். ஓகேவா, அதனால இது வந்து லேக்னா குறைவுன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த இடத்துல லேக்னு கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது, இல்லை லேக் இதில் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் வருது. எக்ஸாம்பிள் என்னன்னா பாக்டீரியாவும் ப்ளூ கிரீன் ஆல்கையும் கொடுத்துருக்காங்க. யூகேரியாட்டிக் ஆர் டிஃபினைட் நியூக்ளியஸ், அதுக்கு நல்ல நியூக்ளியஸ் இருக்கும். மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், சுற்றி வந்து ஆர்கனல்ஸ் இருக்கும் ஆர் ப்ரெசன்ட். யூகேரியாட்டிக் மேபி யூனிசெல்லுலராக இருக்கலாம், அமீபாவை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஆர் மல்டிசெல்லுலர் எடோகோனியம். இந்த இதுக்கு வந்து எப்படின்னா யூகேரியாட்டிக்கு நான் பிக்சர் காமிச்சிடுறேன். இதுதான் வந்து யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக்னா என்னன்னா நியூக்ளியஸ் இருக்கும், உள்ள நியூக்ளியஸ் இருக்கா, நியூக்ளியோலஸ், அப்புறம் வந்து கோல்கி அப்பேரட்டிஸ், இதெல்லாம் வந்து செல் சைக்கிளில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கே எவ்வளோ இமேஜஸ் காட்டுறேன்னா அதுக்கு எவ்வளோ காட்டுவேன்னு பார்த்துக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோமு, பிளாஸ்மா மெம்பரேனா, மைக்ரோ டியூபிள்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக் இது லேக்காக இருக்கும், இதெல்லாம் இருக்காது. ஸோ வந்து அது வெல் டெவலப்டாக இருக்காது, நியூக்ளியஸும் இருக்காது. அதில் நியூக்ளியோடைடுன்ற ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும். அடுத்து வந்து மல்டி செல்லுலர் அப்படின்னு சொல்லிட்டு எடோகோனியம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னா எடோகோனியம்ன்றது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இது எப்படின்னா 3D லெவலில் கொடுத்துருக்கேன். இது வந்து வாட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நிறையா இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லலாம் இருக்கும். அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது பேர் எடோகோனியம். ஓகேவா, இது பேர் எடோகோனியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன்ன்றது என்ன, ஒரு ஆர்கானிசம் பேரண்ட்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகுது. ஓகேவா, ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகுது. இந்த மாதிரி பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா reproduction is one of the fundamental characteristic feature of living organism. It is the tendency of a living organism. இது ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம் தான். லிவிங் ஆர்கானிசம் வந்து பெர்பேச்சுவேட் இட்ஸ் ஓன் ஸ்பீசிஸ், தனக்குத்தானே அது வந்து நீடிச்சு வச்சிருக்கோம். அதாவது பெர்பேச்சுவேட்ன்றப்ப நீடிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா,
சம்திங் அது வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால அதோட ஓன் ஸ்பீசிஸை ப்ரொடியூஸ் பண்ணி தன்னைத்தானே வந்து நீடிச்சு வச்சிருக்கு. தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், நேம்லி ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். ஓகேவா? ஏசெக்ஷுவல்ன்றது டைப் பார்ப்போம் முதல்ல. ஃபர்ஸ்ட் வந்து கொனிடியா. கொனிடியா ஃபார்மேஷன் அப்படின்றப்ப இது ஒரு ஃபார்மேஷன் நடக்குங்க. இந்த மாதிரி மொத்தமாக இப்படி வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்கும், அடுத்து வந்து ஒவ்வொரு ஸ்போரா ஃபார்ம் ஆகி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொனிடியா ஃபார்மேஷன் அப்படின்றப்ப பெனிசிலியம் தான் இருக்குது. பட்டிங் ஈஸ்ட் அப்படின்றப்ப இது இந்த பட் வந்து கீழே விழுந்து ஒரு நியூ ஆர்கனிசமாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட். இப்போ வந்து கொனிடியா பெனிசிலியம்ல பெனிசிலியம்ன்றது எங்கெங்கே இருக்குன்ற டவுட் இருக்கும்ல, அது வந்து சாயிலில் நிறையா இருக்கும். சாயிலில் நிறையா இருக்கும், மண்ணிலலாம் நிறைய பார்க்கலாம். இப்போ பட்டிங் ஈஸ்ட்ன்றப்ப ஈஸ்ட் வந்து சாயிலில் இருக்கலாம், சில ஃப்ரூட்ஸில் இருக்கலாம், சில ஃப்ளவர்ஸில் வந்து நெக் ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நெக்டாரில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்டார் தேனில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா? ஃப்ராக்மெண்டேஷன்றப்ப இது ரெண்டு துண்டாக பிரிஞ்சு தனித்தனியாக போய் இது ஒரு இதாக டிவைட் ஆகுது, அடுத்து இது ஒரு இதாக டிவைட் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஸ்பைரோகேரான்றது வந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லலாம் இருக்கும், லேக்கு, ரிவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ரீஜென்ரேஷன்றது இப்போ லிசார்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, பள்ளியிலலாம் வந்து அது வால் விழுந்துருச்சுன்னா அதுக்கு வந்து மறுபடியும் முளைச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த ரீஜென்ரேஷன் பிளனேரியாவில் நடக்குது. இதில் எப்படின்னா பிளனேரியா ஏ வரும், பிளனேரியாவில் வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆகுது, அடுத்து நெக்ஸ்ட் கட் ஆகுது, அடுத்து வந்து ஓகே இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். இது வந்து கட் ஆகுது, இது தனியாகவும், அடுத்து இந்த இது தனியாகவும், அடுத்து ஒரு தனி இந்த பீஸ் ஆகுதா, இது ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக வளருது. ஓகேவா? இது செக்மெண்ட் ஆனால் இதெல்லாம் வளருது. அதாவது செக்மெண்ட் பிரிஞ்சு அது தனித்தனியாக ஒரு ஆர்கானிசமாக மாறுது. இது வந்து ரீஜென்ரேஷன். பிளனேரி asexual reproduction refers to the production of the progeny. இதுவும் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது மாதிரி ஏசெக்ஷுவல் இருக்குல்ல, ஏசெக்ஷுவலில் வந்து ரெஃபர்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் தி progeny possessing features more or less. அதாவது பேரண்ட் இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்களோ அதே டிக்டோ வந்து ப்ரொஜனி இருக்கும். ஓகேவா? ஒரு மாற்றமும் இல்லாமல் ப்ரொஜனி இருக்கும். இது மூலமாக நம்மளுக்கு வந்து வேரியேஷன் இல்லாதனால அதுக்கு ஏதாவது ஒரு பிளான்ட்ஸில் ஏதோ ஒரு டிசீஸ் இருந்தாலோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு டிசீஸ் அந்த பேரண்ட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ப்ரொஜனிக்கு போயிடும். க்ளோன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு போகிறதுனால என்ன நடக்குதுன்னா அதுவும் அஃபெக்ட் ஆகுது. அதனால இது வந்து நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோவா நல்லதில்லை. ஓகேவா? அடுத்து வந்து ஓகே மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு their parents. ஓகேவா? the sexual reproduction brings out variation. அதான் முதல் சொன்னேன்ல, இதில் வந்து ஒரு வேரியேஷனே இருக்காது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றப்ப ரெண்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது பை பேரண்டலாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பேரண்ட். ஓகேவா? பை பேரண்ட்ன்றப்ப இவங்களுக்குள்ள கேரக்டரும் ரெண்டு பேரோட கேரக்டரும் இந்த ப்ரொஜனிக்கு வருது. ஆஃப் ஸ்ப்ரிங், ப்ரொஜனி, இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா அதோட குழந்தைகள் இந்த மாதிரி அர்த்தம்லாம் வருது. ஓகேவா? அடுத்து வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங்ஸ் அவுட் வேரியேஷன் த்ரூ. எப்படி வேரியேஷன் த்ரூனா ரீகாம்பினேஷன், இதோட கேரக்டரும் சேர்ந்து ரீகம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகும்னு தெரியல. வந்து என்ன, இவங்களும் என்ன ரெண்டு பேர் சேர்ந்து 2N மாறுறாங்கள, ரீகாம்பினேஷன் நடந்து அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகி இந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு வந்து வேரியேஷன் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிவிங் ஆர்கானிசம் அக்கர்ஸ் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் கொனீடியா ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி இமேஜில் பார்த்துட்டோம். அஸ்பெரிகில்லஸ், பெனிசிலியம், இது வந்து எக்ஸாம்பிள். பட்டிங், ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட், இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம். பைனரி ஃபிஷன்றப்ப பாக்டீரியா, அமீபா வருது. ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்பைரோகேரா, புரோட்டனிமா, மோசஸ்,
இந்த ஆர்கானிசம் வித்தியாசமா இருக்கா? இதுக்கு வந்து இமேஜ் இருக்கு. இப்ப இந்த டேபிள்ல இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, அங்கங்க படிஞ்சு இது வந்து ஸ்ட்ரீம் கிட்டக்க இருக்கும், ஓடைகள் இருக்குல்ல அதுக்கு சைட்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து படிஞ்சிருக்கும். இதுல படிஞ்சிருக்கு பாத்தீங்களா கிரீன் கலர்ல, இதெல்லாம் வந்து மோசஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ மோசஸ் பார்த்துட்டோம். அப்புறம் ரீஜென்ரேஷன் பிளனேரியான்றதெல்லாம் இமேஜில் பார்த்தோமா, உங்க புக்கில் கொடுத்துருக்குற இமேஜ்லேயே பார்த்துட்டோம். எக்ஸெப்ஷன் ஆர் த ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் அண்ட் மியூல்ஸ். ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் வந்து அதாவது ஒர்க்கர் பீ ட்ரோன் வந்து எப்படி இருக்குன்னா மலட்டுத்தன்மையோட இருக்கும். மலட்டுத்தன்மைனா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதால அதோட ஓன் ப்ரொஜனி ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் மியூல்ஸ்ன்றது வந்து கோவேர் கழுதை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதாவது டாங்கி அண்ட் ஹார்ஸோட கிராஸ். இதுங்களாலலாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரீப்ரொடக்ஷன்ற ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பேசிக்ஸான விஷயத்தெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து லெசன் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இதாகவும் இருக்கும். அதனால தான் நான் வந்து இன்ட்ரோடக்ஷனையே நடத்தினேன். அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு லெசனாக பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி செல்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து செல் சைக்கிள், இந்த மாதிரி செல் த யூனிட் ஆஃப் லைஃப் இதுலலாம் வந்து பார்ப்போம். அப்போ ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப நிறைய இமேஜஸ் கொடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு எவ்வளோ இமேஜஸ் பார்த்தோம், அதில் நிறையா பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.